தேவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே. உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே. வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். பருவ முதல் பொறுமையாக நானும் தினம் காத்திருந்தே. சிறிய என் பக்கம் சாய்ந்து எனது இதய வேண்டல் கேட்கின்றீர். அழிவின் குழியினில் நின்றும் பள்ளத்தாக்கினில் நின்றும் தூக்கினீர். என்கை தூக்கினீர். அருளும் இரக்கமும் என்னில் அருவியாக ஊற்றி அர்ச்சித்தீர். என்னை அர்ச்சித்தீர். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன்.
புதிய புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன், தினம் புகழ்ந்திடுவேன். மனது நெகிழச் செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று நிலைத்திடுவேன். வாக்கு பிறளாவும் வள்ளன்மை எண்ணி எண்ணி வாழ்ந்திடுவேன், புவி வாழ்ந்திடுவேன். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறைச்சொற்றொடர்கள் 35 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்னுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அனைவரும் படபடப்போடு இருக்கக்கூடிய இந்த நேரங்களிலே தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி வராதா என்று ஏங்குகின்ற வேளையிலே அவர்களுடைய பாணிகளிலே முயற்சி எடுத்து நமது சிறுபான்மையினர் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போராடுகிற இந்த சூழலிலே இந்த ஒரு வாழ்வுக்காக நாம் உணவாக மாறிவிட வேண்டாமா என்ற ஒரு அழைப்பைத்தான் இயேசு இந்த நாளிலே நமக்கு முன்வைக்கிறார். இயேசுவிடம் இருந்த கொள்கை தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்வும் பணியும் எத்தகையது என்பதை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். நாமும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த நேரத்திலே யார் சொல்லி நாம் கேட்பதல்ல, நம்முடைய சுய புத்தியை வைத்து கொண்டு இந்த நவீன காலத்திலே இந்த சூழலிலே நம்முடைய உரிமை யாருக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவோடு நாம் வாக்கு பதிவு செய்ய இந்த நேரத்திலே நாம் கடமைப்பட்டவர்கள். சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்ன இயேசுவை போல யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த நாளிலே நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தை மட்டுமல்ல, கடவுள் எதை இந்த நேரத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறாரோ, தூய ஆவியாரின் மூலமாக எதை அறிவுறுத்துகிறாரோ அந்த திருவுளத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி எடுப்போம். நாம் யார் விருப்பத்தை நிறைவேற்ற உழைக்கிறோம்? நம்ம சொந்த விருப்பத்தையா, அல்லது இறைவனின் விருப்பத்தையா, அல்லது பொதுநல விருப்பத்தையா? நமது விருப்பத்தை நிறைவேற்ற உழைத்தால் நமக்கு ஏமாற்றமும் தோல்வியை மட்டும் கிட்டும். ஆனால் இறைவனின் பொது விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பி உழைத்தால் இறுதி வெற்றி, உறுதி, மன நிறைவும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இதை நாம் ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்று நினைவுறுத்த நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவின் உடலை உண்போர் நிலை வாழ்வு பெறுவர். உண்பவர்களுக்கு பசியராது, அனைவரும் உயிர்த்தெழுவர். இயேசு தன் உடலை உண்போர் வாழ்வு பெறுவர் என்று சொன்னது போல பல விவாதங்கள், விரக்திகள் வெளிப்பட்டன. பலர் அவரை விட்டு அகன்றனர். அதுபோல் இன்றும் நற்கருணை பல்வேறு விவாதங்களுக்குள்ளாகி வருகிறது. புலன்களால் புரிந்து கொள்ள முடியாமல் மறைபொருளாய் இருக்கும் நற்கருணை பலர் விசுவாசத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தாலும் இந்த நற்கருணை தான் கத்தோலிக்க விசுவாசத்தின் மையம் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாரையும் இழப்பதற்கோ யாரையும் புறம்பை தள்ளுவதற்கோ இயேசு அன்றும் தயாராக இல்லை, இன்னும் திருச்சபையும் தயாராக இல்லை.
யாரையும் அழியாமல் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம். எனவே தான் போராடி கொண்டிருக்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையும் கிறிஸ்தவ திருச்சபைகளும். திருச்சபையின் ஆசை இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்ற இயேசுவின் வாக்குறுதி உண்மையானது. இந்த வாக்குறுதியை நம்பி நாம் வாழுகிற நாட்களிலே நற்கருணையில் பற்றும் பக்தியும் கொண்டு வாழ்ந்தால் கடைசி நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக அமையும். இதை இடைப்பட்ட நாட்களிலே நற்கருணை மீது நமக்குள்ள நம்பிக்கை, இதனால் நாம் வாழுகிற வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ப அமையுமானால் இறுதி நாளில் அவர் நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு உயிர்த்தெழச் செய்வார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என்னுடைய உணர்வு. யோவான் 4:34 அதிலே இயேசு ஏற்கனவே அறிவித்திருந்தார். இயேசுனுடைய உணவு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அடங்கியிருந்தது. அப்படின்னா நம் உணவாக இயேசுவே மாறிவிட்டார். நாமும் இந்த மக்களின் வளர்ச்சிக்காக உணவாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். நேற்றைய நாளில் அப்படித்தான் சிந்தித்தோம். இயேசுவை உணவாக பெறும் நாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நடக்க அழைக்கப்படுவோம். அப்போது நமது உணவும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அடங்கும் என்பதில் தெளிவு. கடவுளின் திருவுளம் என்ன? நாம் அவருடைய அன்பில் எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும். அவரை விட்டு ஒருபோதும் பிரிந்து சென்றிடலாகாது. அவர் அன்பு செய்கின்ற மக்களிடம் நாம் அன்பு கொண்டு ஒழுக வேண்டும். இதுவே கடவுளின் திருவுளம். இதை நாம் நிறைவேற்றும் போது கடவுளே நமக்கு நிலைவாழ்வை வழங்குவார். அந்த நிலைவாழ்வை நமக்கு பெற்று தருகின்ற இடைநிலையாளராக இயேசு விளங்குகிறார். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவுளத்தை எப்போது நிறைவேற்றுகின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். அன்பு தந்தையே, உமது அன்பு திருமகன் இயேசுவுக்காக நன்றி சொல்கிறோம். அவர் தமது சொந்த விருப்பத்தின்படி வாழாமல் உமது விருப்பத்தின்படி வாழ்ந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தது போல அவரை பின்பற்றி நாங்களும் உமது விருப்பத்தின்படி வாழவும் எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டியும் பன்மக தன்மையிலே, சகோதரத்தன்மையிலே, சமத்துவத்தன்மையிலே, உரிமையிலே, உணர்விலே, உறவிலே எல்லோரும் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஒரு சூழலையும் எங்கள் நாட்டிலே தர வேண்டும் என்றும் அதற்காக உழைத்திட எங்களுக்கு யாவருக்கும் சக்தி தர வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி
நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உண்மையான அன்பு மன தூய்மையிலும் தியாகத்திலுமே மிளிர்கின்றது. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நீய நினைவு நனைக, உமது பரிவும் புரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. உமது குடும்ப மொழியாம் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு, உமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரில் கலந்த குருதி. உமது ஆமீனும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க, உமது கனவும் கனிவின் மனமும் எமது கால சுவாசமாக. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. அழகின்
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.